உடனே அந்த தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். அப்துல் காதர் ஜீலானியிலே இருந்து அஜ்மீர் பாபா வரை எல்லா அவுலியாக்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். ஜின்களிலே ஜின்கள் முதற்கொண்டு நபிமார்கள் வரை எல்லோரும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். மனிதன் சொல்கிறான், வைதாரா அல்லதீன அஸ்ரகு சுரகாஹும் காலு ரப்பனா ஹாஉலாயி சுரகாஉனா அல்லதீன குன்னா நதுஊன மின் தூனி. அல்லாஹ்வே, இதோ இவைகளை தான் நாங்கள் வணங்கி வந்தோம், இவைகளுக்கு தான் கந்தூரிகள் நடத்தினோம், இவைகளுக்கு தான் அல்லுப்பகல பூஜைகள் நடத்தினோம், இவைகளுக்கு தான் நாங்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்தோம், இவைகள் தான் எங்களுடைய பிரதானமான தெய்வங்களாக, பிரதானமான அவுலியாக்களாக, பிரதானமான கடவுளாக இவர்கள் தான் யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வழிபட்டு வந்தவர்கள் என்று சொல்லப்படும். 28வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காவுக்கும் ஃபதுஊஹும். இந்த நாளில் அந்த தெய்வங்களை என் கண் முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்க வேண்டும், உங்களுக்கு அது பதில் சொல்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை வைத்து இந்த நீதிமன்றத்தில் தப்பிக்க முடியும் என்று நினைத்து இரவு பகலாக குடும்பமாக வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களை இந்த நாள் என் கண் முன்னால் அழைத்து உங்களை முடிந்தால் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ்.